நீங்க பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கிறதுனா இப்ப இயல்பு வாழ்க்கைக்கு நீங்க திரும்பிட்டீங்கன்னு தெரியுது. ஆனா இப்ப இந்த வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே இருந்த லைஃபோட இந்த லைஃப் ஃபேமிலியா நம்மளுடைய பிள்ளைங்க மனைவியோட தனியா அந்த சொந்த கிராமத்தை விட்டு தனியா வந்து வாழ்றது நல்லா அமைதியா லைஃப் நல்லா போகுது. அதுல எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனா நான் போன சூழ்நிலைய நான் பட்ட கஷ்டமோ எந்த இளைஞர்களும் வாழ்க்கையில வரக்கூடாது. என்னுடைய கருத்தை தான். கண்டிப்பா கண்டிப்பா. சொந்த சமுதாயத்தின் மேல வன்முறையான ஈடுபடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் இந்த கிராமத்துக்கு வந்து என் குடும்பத்தோட நான் வசித்து வந்தா ஆனா ஏற்பீங்க. எந்த இளைஞர் நம்ம சமுதாய இளைஞர் வந்து இப்போ அனைத்து கட்சியில இருக்கிற வன்னியர் சமுதாய இளைஞர்களும் என்னை வந்து ஒரு இப்ப நான் இருக்கிற பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி மாவட்ட செயலராக இருக்கிற மாவீரன் மஞ்சள் படையினா எந்த கட்சியில இருந்தாலும் அந்த வன்னியர் சமுதாய இளைஞர்களுக்கு ஒரு அவங்களுக்கு எந்த பிரச்சனையாலும் கட்டாயமா நான் உறுதுணை போய் நிற்பேன். அதுல எந்த மாற்றம் இல்லை. என்ன அழைக்க தேவையில்லை, நானாவே போய் நிற்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. முன்னாடி பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்த மாதிரி சலசலப்பு பேசப்பட்டிருந்தது. ஆனா தமிழ்நாட்டுல பல அமைப்புகள் இருக்கு. மாவீரன் மஞ்சள் படைக்கு வர்றதுக்கான காரணங்கள் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியில இணைந்து செயல்படணும் எனக்கு வந்து ஆசைதான். மாவீரன் காடு வெட்டியார் வந்து 2018 வந்து அவர் இறந்துட்டாரு. அவர் இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா இன்னைக்கு விழுப்புரம் மாவட்ட வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் நான் தான் இருந்திருக்கோம். அதுல மாற்றம் இருந்திருக்காரு. இப்ப நம்ம ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பாட்டாளி கட்சியில வந்து சேர்றதுக்கு விருப்பம் எனக்கு இருந்தது. அந்த கட்சியுடைய நிறுவனர்லாம் என்ன அவங்களுடைய யோசனைனா என்னை காப்பாத்திக்கிட்டு தான் அந்த கட்சிக்கு வரேன் அப்படின்ற எண்ணங்கள். உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக அரசியலுக்கு கட்சிக்கு வந்து இவர் வராரு அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால அவங்க வந்து கட்சியில வந்து என்னை இணைக்கல. அதை பத்தி நான் வருத்தப்படல. புரியுது. அதுக்கப்புறம் நம்ம சமுதாய மக்கள் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து மாவீரன் காடுவெட்டியார் வழியில செயல்படணும் எனக்கு ஒரு ஆசை. அதனால நான் வந்து எனக்கு அதை நான் பெருசாக கருதல. இன்னைக்கு அவர் வந்து உயிரோட இல்லைனாலும் இன்னைக்கு தமிழகத்துல இன்னும் 100 ஆண்டு காலம் இருந்தாலும் மாவீரன் காடுவெட்டியார வன்னியர் சமுதாய மனதிலிருந்து யாராலையும் எடுக்கவே முடியாது, பிரிக்கவும் முடியாது, எடுக்க முடியாது. இப்ப ஐயாவே இருக்கிறாருல்ல, அவரு அதுக்கப்புறம் மறைவுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா காடுவெட்டியார் மாரி வர முடியுமான்னு கேட்டா கட்டாயமா இருக்காரு. காடுவெட்டியார மட்டும்தான் அந்த அடையாளத்தை யாரும் பெற முடியாது இதுக்கப்புறம். அதனால சரி நம்ம அப்புறம் நிறைய கட்சிகள் இருந்திருக்கலாம். ஆனா அந்த கட்சியெல்லாம் நான் போகல. மாவீரன் மஞ்சள் படை வந்து காடுவெட்டியார் மகன் வந்து இளம் காடுவெட்டியார் வந்து நடத்துறாருன்னு கேள்விப்பட்டு சரி இந்த அமைப்புல இருந்து செயல்பட்டா இந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கோசம் 30 ஆண்டு காலமாக உழைத்தாரு. போகும்போது அவர் எதுவும் சேர்த்து வைக்கல, எல்லாமே சமுதாய மக்கள் தான் உழைத்தாரு. அனைத்து வன்னியர் சமுதாய மக்களும் வேற சமுதாய மக்களுக்கும் கட்டாயமா தெரியும், உண்மை மறக்க. அதனால சரி இந்த வழியில இருந்து நம்ம செயல்படுவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாவீரன் மஞ்சள் படை தலைவர் வந்து 18 வயசுல இந்தியாவில ஒரு கட்சி தலைவர் பார்த்தா எங்க தலைவர் தான். நான் வந்து மாவீரன் மஞ்சள் படை தலைவரை நான் வந்து தலைவரை அப்படின்னு அழைக்கிறதுக்கு காரணம் சொல்ல போனா வயசு கம்மியா இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. மாவீரனே நேர்ல இருக்கிற மாதிரி அந்த எண்ணத்துல தான் நான் தலைவர் அழைக்கிறேன். இதுதான் உண்மை. சரிங்களா? அதனால வயசு கம்மியா இருந்தாலும் அவர் வளர்ச்சி வருங்காலத்துல மிகப்பெரிய அளவுல இருக்கும். அதே நான் வந்து இந்த மாவீரன் மஞ்சள் படையில இணைந்து 1 ஆண்டு காலம் ஆகுது. 1 ஆண்டுக்குள்ள ஆனா பல வளர்ச்சியை பாத்துட்டீங்க. ஏன்னா இப்ப சோசியல் மீடியாவில ஃபுல்லாவே சமூக வலைதளங்கள் ஃபுல்லாவே உங்களோட வீடியோஸ் போட்டோஸ் நீங்க பண்ற நற்பணிகள் எல்லாமே வந்து பப்ளிசிட்டி ஆகிட்டு தான் இருக்கு. ரெகுலரா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களோட வீடியோஸ் நான் பாக்குறேன். அதனாலதான் இன்னைக்கு நேர்காணல் பண்ணலாம் நாங்க வந்திருக்கு. என் வளர்ச்சி காரணம் வந்து என் சமுதாய இளைஞர்கள் தான். நானே வந்து ஒரு மாவீரன் மஞ்சள் படை வந்து 1 வருடத்துக்கு முன்னாடி பார்க்க போனீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திலயும் புதுவையிலயும் யாரும் பொறுப்புல இல்லை. நான் இந்த பொறுப்புல வந்ததுக்கு அப்புறம் இந்த அமைப்பு வளராது, இதுல எதுக்கு போய் இணைந்தீங்க? பல பேர் எங்க வன்னியர் சமுதாயத்துல நிறைய பேர் கேட்டாங்க கேள்வி. வளராத ஒண்ணு இப்போ வளர்ந்த கட்சியில இருந்து செயல்படுறதோட நானே உருவாக்கி வாழறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நானே இதை வளர்த்து காட்டுறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசுல வந்தது. இன்னைக்கு அது இளைஞர்கள் யாரும் சமுதாய இளைஞர்கள் கைவிடல. அவங்களுடைய அவங்க வாழ்க்கையிலையும் சரி நானும் சரி சரி இந்த அமைப்புல நம்ம செயல்பட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சிறப்பா தான் இருக்குது. இதுல ஒன்றும் குறலாம் இல்லை. இப்போ மற்ற கட்சியோட ஒப்பிட்டு பார்த்தா இன்னும் ஒரு 2-3 ஆண்டுல ஒரு நல்ல மொத்த கட்சி வளர்ச்சி நாங்க கண்டிப்பா நம்புறோம். நீங்க பேசுறதுமே தெரியுது. இதுக்கான வளர்ச்சியை வந்து நீங்க கண்டிப்பா ஒரு 3 வருஷத்தை விட அடுத்த வருஷத்துலாம் கண்டிப்பா இதை நீங்க வேற இடத்த கொண்டு போயிடுங்கன்றதை நாங்க கண்டிப்பா நம்புறோம். கட்டாயமா நீங்க விழுப்புரம் மாவட்டத்திலயும் புதுவையும் மற்ற மாவட்டத்துல எப்படி அமைப்பு வந்து வளருதா இல்லையான்றது எனக்கு தெரியாது. இந்த விழுப்புரம் மாவட்டத்திலயும் புதுவை மாநிலத்துல
2 வருஷத்துக்குள்ளார நல்ல வளர்ச்சியை வந்து கட்டாயமா வன்னியர் சமுதாய இளைஞர்கள் நல்ல ஒரு செயல்பட்டு அனைத்து நிர்வாகிகளும் நல்லா உழைப்பாங்க கட்டாயமா. கண்டிப்பா இப்போ அமைப்புல வந்து இப்போ போஸ்டிங்ல இருக்கிற எல்லா பொறுப்பாளருமே முதல் அவங்ககிட்ட வந்து நான் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உதவி செய்யறதுக்கு ஜாதி மதம் பார்க்காதீங்க. முதல்ல எந்த சமுதாயத்தையும் தாழ்த்தி பேசாதீங்க. கண்டிப்பா நம்மளுடைய அடையாளத்தை காப்பாத்திட்டு தான் இந்த அமைப்புல இருக்கிறோம். எந்த சமுதாய மக்கள் மேலயும் எந்த ஒரு வன்முறையான சமூகத்தில் ஈடுபடாது. இதுதான் நம்மளுடைய முதல் நோக்கம். நம்ம சமுதாய பெண்களை பாதுகாக்கணும், நம்ம சமுதாய வளர்ச்சிக்கு பாடுபடணும், சமுதாய இளைஞர்களை படித்ததுக்கு அப்புறம் காலேஜ், இலவச கல்வி, அந்த மாதிரி வேலை வாய்ப்பு வாங்கி தர்றது, அவங்க வளர்ச்சி ஆக்குறது, நல்வழி காட்டுறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்குமே தவிர வன்னியர் சமுதாய மக்கள்னால ஒரு அதிர்ச்சியிலே பார்ப்பாங்க எல்லாரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல அது மாதிரி பேசப்பட்டது. எப்படி நம்ம இது பண்ணாலும் வன்னியர்னால ஒரு இதுலதான் இருப்பாங்க, அதை நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் நம்ம அதை மாத்தி அமைச்சு நம்ம சமுதாய பெண்களையும் சமுதாயத்தையும் எப்படி காப்பாற்றணும், எப்படி கட்டமைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நான் செயல்படுறேன். அதே போல நிர்வாகிகள் எல்லாருமே இப்போ ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், நகர பொறுப்பாளர், தொகுதி செயலாளர் எல்லாருமே டிகிரி முடிச்சவங்க தான். நான் என்ன தவிர இது எல்லாமே காலேஜ் முடிச்சவங்களுக்கு தான் போஸ்டிங்கே போட்டுக்கிறேன். யாரும் படிக்காதாங்களே, எல்லாம் நல்லா படிச்சவங்க தான் நான் பொறுப்போட்டு வரேன். அதெல்லாம் நல்ல வளர்ச்சியா இருக்கும், அது நம்ம சொல்லக்கூடாதுல்ல. நல்ல வளர்ச்சியா இருக்கும். இந்த விழுப்புரத்துல புதுவை மாவட்டத்தில் நல்ல வளர்ச்சி எடுத்துன்னு வந்துருவாங்க. அது எனக்கு முழுமையா நான் பிறந்த சமுதாய இளைஞர்கள் தானா என்ன தேடி வந்துருவாங்க. அவங்க கட்டாயமா வளர்ச்சி ஆயிடுவாங்க. அதுல எந்த மாற்றமும் இருக்கு. இப்போ தற்போதைக்கு மாவீரன் மஞ்சள் படையில விழுப்புரம் மாவட்ட செயலாளராக செயல்படுறீங்க. உங்களுக்கு புதுவை மாநிலத்திலையும் ஒரு பொறுப்பை கொடுத்து நீங்க செயல்பட சொன்னீங்களா, செயல்படுவீங்களா? அதே மாதிரி இளைஞரோட எதிர்பார்ப்புகள் வந்து நீங்க அங்க செயல்படணும்னு இருக்கு, அதாவது செயல்படணும்னு நினைக்கிறாங்க. உங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? நீங்க அங்க கொடுத்தா செயல்படுவீங்களா? நிறுவன தலைவர்கிட்ட வந்து அந்த செய்தி எடுத்து சொல்லியிருக்கிறேன். புதுவை மாநிலத்திலே என்னை சேர்ந்து செயல்பட சொன்னா கட்டாயமா நான் செயல்படுவேன். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு மாவீரன் மஞ்சள் படையில ஒரு வன்னியர் சங்கம் தான். அதை எடுத்துன்னு போய் அங்க சேர்க்கறது இப்ப இருக்கிற காலத்துல நல்லது. என்னுடைய கருத்து பாக்குறீங்க. வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஏத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா ஏத்துப்பாங்க. கண்டிப்பா உங்களை வரவேற்கிறாங்க. அது உண்மை. கண்டிப்பா. இப்ப எத்தனையோ அமைப்பு புதுவை மாநிலத்துல இருக்குது. அவங்க வந்து என் சமுதாய மக்களுக்கு தான் நான் போராடுவேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல முடியாது யாரும். அமைப்பு நிறைய பேர் வச்சு வழிநடத்துறாங்க. அந்த தலைவர் எல்லாமே வன்னியர் சமுதாய மக்களுக்கு மட்டும் தான் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்ற இடத்துல அவங்க இல்ல. ஆனா நான் அந்த பொறுப்புல அங்க வந்தேன்னா கட்டாயமா என் சமுதாய மக்களுக்கு தான் நான் போராடுவேன் அப்படின்னு நான் ஓப்பனா சொல்லுவோம். அதே மாதிரி வன்னியர் சமுதாய மக்களை எந்தெந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ள உள்ளதோ அந்த சமுதாயத்தை நான் கை கொடுப்போம். அதுல எந்த மாற்றம் இருக்கு? முதல்ல நான் பிறந்த சமுதாய மக்களுக்கு தான் நான் முன்னுரிமை கொடுப்போம் புதுவை மாநிலத்தில். இன்னும் மேலும் பல வளர்ச்சிகளை எட்ட வாழ்த்துக்கள். நன்றி.